சின்ன மஸ்தா அப்படிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா சின்ன அப்படின்னா கொய்யப்பட்ட அப்படின்னு, மஸ்தகம்னா தலைன்னு. ஸோ அந்த சின்ன மஸ்தான்னா அந்த கொய்யப்பட்ட தலையை உடையவள் அப்படிங்கிறதையே பேராக வச்சுருக்கா அம்பாளுக்கு. கைலாசத்தில் அம்பாளோட பரமேஸ்வரனோட இருக்கும்போது அவள் ஆனந்தமாக இருக்கா, ரெண்டு பேரும் இருந்துட்டு அந்த ஆனந்தத்தை முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அவளுக்கிட்டேருந்து ரெண்டு சக்திகள் வெளியில் வருது. ஒன்று வர்ணினி, இன்னொன்று டாகினி. இப்போ மூணு பேர் அவளோட தோழிகள் அப்படிங்கிற மாதிரி தான் சாக்த பிரமோதமாக இருக்கட்டும், இல்லை சக்தி சமாகம தந்திரத்திலையாக இருக்கட்டும் அப்படி சொல்கிறது. சின்னமஸ்தாவை வந்து சிஎம் அப்படின்னு நம்ம சாக்த மண்டலியில் ஒருத்தர் சொல்லிப்போம். ஏன்னா அவ்வளவு ரொம்ப முக்கியமான தேவதை. வேத மந்திரத்தில் ஒரு இடத்துல அகமேவாகம் மாம் ஜுகோமி ஸ்வாஹா, நானே என்னை சாப்பிடுகிறேன் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு லிட்ரல் மீனிங் அது. அப்போ அந்த வேத மந்திரத்துக்கு பொருளாக இருப்பவள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல சின்னமஸ்தாவை தான். பாலை வந்து ஒரு 6 வயசு குழந்தை, 9 வயசு குழந்தை பாலையா இருக்கும், பாலாம்பிகா. ஐயோ 16 வயசு இருக்கும்போது லலிதையா சொல்கிறோம். அதுக்கு மேலே விருத்தையா இருக்கும்போது திரிபுர பைரவி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சுவாசினின்னு சொல்லக்கூடிய ஒரு 3 ஸ்டேஜாக சொல்லும்பொழுது பாலா திரிபுர சுந்தரி, திரிபுர சுந்தரி, திரிபுர பைரவி, இப்படி 3 ஸ்டேஜாக சொல்கிறோம். ஸோ இந்த திரிபுர பைரவி வந்து பார்த்தீங்கன்னா அவளும் வந்து இந்த முண்ட மாலைகள்லாம் போட்டுருப்பா, ரொம்ப உக்ரஸ்வரூபமாக இருப்பாள் பார்க்குறதுக்கு. இந்த தசமகா வித்தியிலேயே கொஞ்சம் உக்ரமான தேவதை அப்படின்னு சொல்லும்போது இந்த பைரவியை தான் சொல்கிறோம். வடக்கையாக இருக்கட்டும், நம்ம ஊரில் வந்து பைரவியோடைய பூஜைகள்ங்கிறது ரொம்ப குறைவு. அது ஒரு சில பிரிவு அப்படியே எடுத்துகிட்டு போய் இந்த பைரவியை வந்து மாந்திரிகத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போனதுனால இப்போ அது இங்கே இருக்கிறவளுக்கு இந்த பைரவி அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு வேறு வேறு பேர்கள்லாம் ஞாபகம் வந்துடும். அப்படி இல்லாமல் முழுக்க பைரவிங்கிறது ஒரு பிரதான சக்தி, அது உக்ரஸ்வரூபங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவ்வளோ ஸ்மசானத்தில் இருக்கிறவ தான். அந்த மாதிரி ரூபங்கள் தான் நீங்கள் ஐக்கனோகிராஃபியில் எல்லாத்துலேயும் சித்திரப்பட்டங்கள் எல்லாம் பார்க்க முடியும். மற்றபடி பைரவரோட பத்னி அப்படிங்கிறதுனாலே பைரவி அப்படின்னு சொல்கிறான். எல்லாருமே தூமாவதியை வெறுக்கும்போது அவள் வந்து சுவாமி கிட்ட, மகாவிஷ்ணு கிட்ட கேட்குறா, நான் எங்கே போய் இருக்கட்டும், என்ன எல்லாருமே வந்து உதாசீனப்படுத்துகிறா அப்படிங்கும் பொழுது அப்போது சுவாமி சொல்கிறார், நீங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து சண்டை போட்டுருக்காளோ, எங்கெங்கெல்லாம் வந்து யுத்தம் நடக்கிறது, எங்கள் வீட்டில் வந்து அமைதி இல்லையோ, எந்த வீடு சுத்தம் இல்லாமல் ஒட்டடை படிஞ்சு இருக்கோ, அந்த மாதிரி இடத்துல போய் நீ வந்து வாசம் பண்ணு. நமசிவாய. தசமகா வித்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம 4 பேரை பார்த்தாச்சு. காளியை பார்த்தாச்சு, தாராவை பார்த்தாச்சு, அடுத்தது வந்து பார்த்தோம்னாக்கா ஆமாம் திரிபுர சுந்தரியும் பார்த்தாச்சு, புவனேஸ்வரியும் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்தோம்னா அடுத்த 3 பேர் அப்படின்றது சின்னமஸ்தா, பைரவி, அதுக்கப்புறம் வந்து தூமாவதி அப்படின்னு. அதாவது சில இடங்களில் வந்து பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு 5ஆவதாக வந்து பைரவியும் சின்னமஸ்தா, தூமாவதி அப்படி வரும். இப்போ உங்களோட இதெல்லாம் நீங்கள் சொல்கிற முறைப்படி எல்லாம் வந்து பார்த்தோம்னா சின்னமஸ்தா, பைரவி, தூமாவதி அப்படின்னு. ஸோ அந்த ஒரு மாறுபாடு ஒரு சில இடங்கள்ல இருக்கும். அப்போ நம்ம வந்து சின்னமஸ்தாலேருந்து ஆரம்பிச்சிடலாம். இதுவா 3 பேரையும் பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் ஒரு 3 வீடியோ, அதாவது பார்த்தோம்னா காமாக்கியாவை பற்றியும், காமாக்கியாவில் பயங்கர பரிச்சயம் கொண்டவர், காமாக்கியாவை பற்றி வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கார் திரு கணேஷ் காப்பையர் அவர்கள். நீங்கள் அந்த மாதிரி அந்த வீடியோஸ் எல்லாமும் உங்களுக்கு நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தோம்னா 3 வீடியோஸோட லிங்க்குமே இருக்கும். கண்டிப்பான முறையில் பாருங்கள். உங்களுக்கு இந்த தசமகா வித்தியை பற்றியும் சரி, காமாக்கியா தேவியை பற்றியும் சரி, காமாக்கியா கோயிலுடைய விஷயங்களை பற்றியும் சரி மிகப்பெரிய ஒரு புரிதல் அப்படிங்கிறது உண்டாகும். இப்போ நம்ம வந்து இந்த சின்னமஸ்தா அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்கா அவளுடைய சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 2 பேர் அவளுடைய உடல் உறவு கொண்டுருப்பா, அதில் வந்து இவ நின்றுட்டுருப்பா. அதாவது காமதேவனும் ரத்தியும் அந்த மாதிரி இருக்கிற, காமதேவன் ரத்தியோடைய இது பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே அதுக்கு மேலே நின்றுட்டு இருக்கிற மாதிரியும், அவளுடைய தலையுடைய வெட்டி ஒரு கையில் அவளே வச்சுட்டு இருக்குன்னு ஒரு பக்கம் வந்து பார்த்தோம்னா தாகினி, ஒரு பக்கம் வர்ணினி இல்லையா, வர்ணினி தாகினி. அது சில பேர் வந்து ஜெயா விஜயான்னு சொல்கிறான். ஸோ அது மாதிரியான விஷயமா இந்த ஒரு பக்கம் ரத்தம் வந்து பார்த்தோம்னா அவளோட வாய்க்கே ஒன்று போகும், இன்னொன்று மித்த 2 பேரும் அவளோட ரத்தத்தை குடிக்கிற மாதிரியான ஒரு ரொம்ப ஃபியர்ஃபுல் ஐக்கனோகிராஃபி. அதாவது கிரகங்கள்லே வந்து ராகுவுக்கு உண்டானவள் மாயை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை இந்த இந்த ரெப்ரசன்டேஷன் பார்க்கறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஒரு மாதிரி பயமாக இருக்குமே தவிர, ஆக்சுவலாக பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு முக்தி நிலையை சொல்லக்கூடிய ஒரு விஷயமா தான் இது இருக்கு இல்லையா. உங்களுக்கு இந்த இது ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இந்த நாடிகளை ரெப்ரசென்ட் பண்றது தான். நம்ம வந்து இடகளா பிங்களா சுஷும்னா வந்து அவளே அதை இது பண்ணிட்டு இருக்க மாதிரியும், ஒரு முக்தியை கொடுக்குற மாதிரியும், இந்த லஸ்ட் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை விட்டு போனாதான் எங்கிட்ட வர முடியும்னு சொல்ற மாதிரியான ஒரு அமைப்பாகவும் இருக்கக்கூடியதா இருக்கு இல்லையா.
அதான் அந்த சின்ன மஸ்தா அப்படிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா சின்ன அப்படின்னா கொய்யப்பட்ட அப்படின்னு அர்த்தம், மஸ்தகம்னா தலைன்னு. ஸோ அந்த சின்ன மஸ்தான்னா அந்த கொய்யப்பட்ட தலையை உடையவள் அப்படிங்கிறதையே பேராக வச்சுருக்கா அம்பாளுக்கு. கைலாசத்தில் அம்பாளோட பரமேஸ்வரனோட இருக்கும்போது அவள் ஆனந்தமாக இருக்கா 2 பேரும். இருந்துட்டு அந்த ஆனந்தத்தை முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அவள்கிட்டேருந்து 2 சக்திகள் வெளியில் வருது. ஒன்று வர்ணினி, இன்னொன்று டாகினி. 3 பேர் அவளோட தோழிகள் அப்படிங்கிற மாதிரி தான் சாக்த பிரமோதமாக இருக்கட்டும், இல்லை சக்தி சமாகம தந்திரத்துலையாக இருக்கட்டும் அப்படி சொல்கிறது. அவள் வந்து ஒரு நதிக்கரையில் இல்லை ஒரு ஹரதம்னா ஒரு லேக் அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து அவள் ஜலக்கிரீடைகள் பண்ணிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு அவளுக்கு வந்து இந்த 2 தோழிகளுக்கும் வந்து பசிக்கிறது அப்படின்னோடனே அம்பாளை பார்த்துட்டு எங்களுக்கு பசிக்கிறது அப்படின்ன உடனே அந்த உத்தர க்ஷணம் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய தலையை வெட்டிண்டு அதுலேருந்து வரக்கூடிய இடையிலேருந்து வந்து வருணினிக்கும், பிங்களையிலேருந்து டாகினிக்கும், சுஷும்னையிலேருந்து தானும் அந்த ரத்தத்தை குடிக்கிற மாதிரி ஒரு பாவம் அந்த மாதிரி காமிச்சு விட்றா அம்பாள். அப்போ அதில் வந்து அவளுக்கு வந்து 2 பேருக்கும் அந்த பசியானது தீர்றது அப்படின்னு அந்த தந்திரத்தில் வருது. அப்படி இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ரத்தி மன்மதன் இருப்பா, படுத்துன்னு இருப்பா. இதில் விபரீத ரத்தி அப்படின்னு பேர். விபரீத ரத்தினா ரத்தியானவள் மேலே படுத்துன்னு இருப்பா, அந்த புருஷனானவன் மன்மதனானவன் கீழே படுத்துன்னு இருப்பான். விபரீத ரத்தி போஸ்டரில் படுத்துன்னு இருப்பான். ஸோ இந்த ரூபம் தான் பொதுவாக எல்லா இடத்துலையும் சின்ன மஸ்தா அப்படிங்கிறத நம்ம ஐக்கோனோகிராஃபியில் பார்க்க முடியும். இது நீங்கள் சொன்ன மாதிரி யோக சாஸ்திரத்தை சொல்லக்கூடிய விஷயந்தான். அதுக்கு முன்னாடி இந்த சரித்திரத்தை சொல்கிறேன். இப்படி ஆன உடனே அவள் 2 பேருக்கும் அந்த பசியானது சரியாக ஆயிடுறது. அப்புறம் வந்து திருப்பி வந்து தன்னுடைய தலையை ஒட்டினதுனால அந்த மாதிரி ஒரு ஸ்திதிக்கு பேர் கபந்தன். அப்புறம் கபந்தம்னு அந்த தலையை இல்லாத இடத்துல. அதனால் அந்த சிவனுக்கும் பரமேஸ்வரனுக்கு கபந்த சிவன் அப்படின்னு பேர். திருப்பி வந்து அம்பாள் வந்து இந்த விஷயத்தை வந்து பரமேஸ்வரன்கிட்ட சொல்கிறா. பரமேஸ்வரன் பார்த்துட்டு கேட்குறாரு, ஏம்மா அப்படி வெள்ளை ஆயிட்டியே அப்படின்னு கேட்கும்போது, என்கிட்ட இருந்த அந்த காளி மாதிரி இருக்கிற தத்துவங்கள் எல்லாம் அந்த ரத்தமாக வந்து 2 பேருக்கும் கொடுத்துட்டேன். அதனால் நான் அந்த இப்போ வந்து வெண்மையாக ஆயிட்டேன் அப்படின்னு அந்த கதை சொல்கிறதா இருக்குது. அதாவது அந்த உக்ர ரூபம் எல்லாம் போயிடுது அப்படின்னு பிரச்சண்ட சண்டிகா சொல்லுவா இல்லையா அவளை? இப்போ கரெக்ட், பிரச்சண்ட சண்டிகான்னு தான் சொல்கிறது. சில இடத்துல சின்ன மஸ்தான்னு சொல்கிறது இல்லை, பிரச்சண்ட சண்டிகான்னே சொல்கிறது. ஸோ இதுதான் இது. மற்றபடி இந்த யோக சாஸ்திரத்தில் சொல்லும்போது இடா பிங்களா சுஷும்னா நீங்கள் சொன்னேன், அந்த சுஷும்னை வழியாக தான் வந்து நம்ம அவளுடைய அந்த உள்ளுக்குள்ளேருந்து அந்த மேலே நோக்கி அந்த நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத வந்து இதை விட ஸ்பஷ்டமாக வேறு எந்த தேவத்தையும் வந்து சொல்லி காமிக்க மாட்டான் அந்த மாதிரி. அதே நேரத்தில் இன்னொன்று என்ன சொல்கிறான்னா, கேட்ட உடனே சத்தியகா உடனே கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால அம்பாள் வந்து நான் போய் உனக்காக சிருஷ்டி பண்ணி உனக்கு இது பண்ணுறேன்னு பண்ணாமல் அந்த க்ஷணமே உத்தர க்ஷணமே கொடுக்கறதுனால இவளை வந்து இந்த தசாவதாரத்தில் சொல்லும் பொழுது நரசிம்மருக்கு துல்லியம். நாளை என்பது நரசிம்மரிடம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதே தான், உனக்கு அடுத்த வேலைன்னே கிடையாது, இந்த க்ஷணமே உனக்கு கொடுக்குறேன்னு அப்படி உடனே கொடுக்குறது. அதனால அந்த சின்ன மஸ்தா வந்து ஆராதனை பண்ணுறதுங்கிறது உபாசகர்களுக்கான விஷயந்தான். இந்த தசமகா வித்யா எல்லாமே இது வந்து இப்போ நீங்கள் இப்போ இந்த வீடியோஸ்லாம் பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம்னா, பல பேர்களுக்கு இந்த மாதிரி ஒரு தேவதைகள் இருக்குது, தசமகா வித்யா இருக்குன்னே தெரியாது. அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குமே தவிர மற்றபடி இதுக்குள்ளே பிரவேசம் பண்ணணும்னா அவள் ஒரு குருமுகமாக போய் ஒரு குரு மண்டலத்தில் அந்த ஜபங்கள்லாம் எடுத்துட்டு அப்புறம்தான் இதெல்லாம் ஆராதனை பண்ண முடியும். இல்லைன்னா புரியாது. இந்த கொஞ்சம் கடினமான மார்க்கங்களாக இருக்கிறது, புரஸ்சரணமாக பண்ணுறதுக்கு கூட புரஸ்சரணம் எல்லாமே எதிர்க்கும் சகஸ்ரநாமங்கள்லேருந்து ஸ்தோத்திரங்கள்லேருந்து எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம வந்து இந்த எடுத்த உடனே நம்ம ஒரு சின்ன மஸ்தா, தூமாவதி இந்த வித்திகள்லாம் வந்து பிரயோகமோ இல்லை பாராயணமோ பூஜையோ பண்ணுறது இல்லை. நமக்கு வந்து சாதாரணமாக ஒரு துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி அப்படின்னு இப்போ நீங்கள் வாராகின்னு சொல்லல, அதெல்லாம் வந்து அவள் அந்த மார்க்கத்தில் கொஞ்சம் பிரவேசம் ஆனவாளுக்கு தான் அது பிரயோஜனமாக இருக்கும். இப்போ சாதாரணமாக அவளுடைய ஏதாவது ஒரு ஸ்தோத்திரம் சொல்கிறது அது மாதிரி இருக்கிறதோ, அல்லது சின்னமஸ்தா இப்போ அவளோட நாமாவளி சொல்கிறதே வச்சுக்கோங்களேன். இப்போ சின்னமஸ்தாவோ அல்லது வந்து யாருக்காவது ஈர்க்கப்படுறா அவளுக்கு, பட் அட் த சேம் டைம் அவளால் வந்து ஒரு குருமுகமாக வந்து பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சாத்தியக்கூறு இல்லைன்னு நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா ஃபாரின்ல இன்டர்நேஷ்னல் பீப்புள் நிறைய பேர் பார்க்குறவா இருக்கா. ஸோ அவளுக்கு வந்து இம்மீடியட்டாக அது சாத்தியம் இல்லாத ஒரு வாய்ப்புமே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ அது மாதிரி அவர் நாமாவளிகள் சொல்லலாம் இல்லையா? தசமகா வித்யோட நாமாவளிகள் சாதாரணமா சொல்லிட்டு நாமாவளிகள் சொல்லி அவளை வந்து வழிபடலாம். ஸ்தோத்திரங்கள் வழிபடலாம். பலருமே வந்து பார்த்தோம்னா சாதாரணமாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு விஷயம்னா, இந்த நரசிம்மரோட பத்தி ஏதாவது சொன்னோம்னாக்கா நரசிம்மர் படத்தை வீட்டில் வைக்கலாமா, முதல்லலாம் வந்து ஐயப்பனை வைக்கலாமா ஆஞ்சநேயரை வைக்கலாமான்ற மாதிரியான ஒரு கேள்விகள் இருந்துட்டு இருந்தது நிறைய பேருக்கு. அதுக்கப்புறம் வந்து இது ஓரளவுக்கு முன்னேறி இப்போ நரசிம்மரை வைக்கலாமா வாராகியை வைக்கலாமான்னு அதுவும் கொஞ்சம் நிறைய இப்போ குறைஞ்சாச்சு. நான் அந்த வாராகியை வந்து வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரியா இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு 5000-10,000 பேருக்கு அதுக்கு பதில் சொல்லியிருப்பேன். அது மாதிரி இப்போ இவளெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த அம்பாள் எல்லாம் வந்து நம்ம வந்து வீட்டில் வச்சுக்கிறதுக்கு எல்லாருமே கொஞ்சம் பயப்படுவா, ஜென்ரலாக இருக்கிறவா பயப்படுவா. பட் அதுதான் இப்போ நீங்கள் வந்து சொன்ன மாதிரியான அந்த ரியல் மீனிங் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அது பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. அம்பாளோடது சொல்ற மாதிரி தான். இப்போ நான் ரிப்பீட்டடாக சொல்ற ஒரு விஷயம் வந்து நம்மளோட அம்மா தானே அவன், வேற யாரும் ஒன்றும் கிடையாது. நம்ம அம்மாவை பார்த்து நம்ம பயப்படுவோமா? அதான் முக்கியமாக வந்து இந்த சின்னமஸ்தாவை வந்து சிஎம் அப்படின்னு நம்ம சாக்த மண்டலியில் ஒருத்தர் சொல்லிப்போம். ஏன்னா அவ்வளவு ரொம்ப முக்கியமான தேவதை. அகமேவாகம் மாம் ஜுஹோமி ஸ்வாஹா அப்படின்னு ஒரு இடத்துல வரும், வேத மந்திரத்தில் ஒரு இடத்துல அகமேவாகம் மாம் ஜுஹோமி ஸ்வாஹா, நானே என்னை சாப்பிடுகிறேன் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு லிட்ரல் மீனிங் அது. அப்போ அந்த வேத மந்திரத்துக்கு பொருளாக இருப்பவள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல சின்னமஸ்தாவை தான் அப்படின்னு சொல்லணும். சின்னமஸ்தாவோடது இப்போ இங்கே இப்போ நாட்டில் வந்து எங்கே இதாக இருக்குது? சின்னமஸ்தா அது வந்து ராஞ்சி பக்கத்தில் வந்து ராஜ்ரப்பா அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது. அந்த இடத்துல தாமோதரன் ஒரு நதி ஓடுறது. அந்த இடத்துல ரொம்ப அற்புதமான ஸ்தலம் சின்னமஸ்தாவோட ஸ்தலம் இருக்குது. அதே தவிர காமாக்கியாலையும் தனியாக அவளுக்குன்னு வந்து ஒரு ஸ்தானம் இருக்குது. அதுவும் ஒரு சின்ன ஒரு பாதாளம் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே போகணும், ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ காமாக்கியா பற்றி சொல்லும் போது இன்னும் ஒரு கேள்வி கேட்கறதுக்கு மிஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து காமாக்கியால நமக்கு இப்போ டைரக்ட் அந்த பிரைமரி டயட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாளுக்கு வந்து அந்த யோனி பீடத்து அது அவளுக்கு பண்ணுற மாதிரியான சேம் கைண்ட் ஆஃப் பூஜா புனஸ்காரங்கள்லாம் அங்கேயும் நடக்குமா? எல்லா தசமகா வித்யைக்கும் 10லையுமே பண்ண முடியும். அந்த அளவுக்கு நடக்கும். அந்த அளவுக்கு அந்த ஒவ்வொருத்தர் கொடுக்குறவாளை பொறுத்து இருக்குது. பொதுவாக வந்து காமாக்கியாக்குன்னு தான் எல்லோரும் இந்த பூஜைகள்லாம் கொடுக்கறது உண்டு. சில பேர் வந்து அமாவாசைக்கு வந்து இந்த காளிக்கு தட்சிண காளிக்கு பலி பூஜைகள்லாம் கொடுப்பா. அதை தவிர முக்கியமாக அதிகமாக பலி பூஜை நடக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகலாமுகிக்கு நடக்கும். அங்கே வந்து அந்த நார்த்தில் வந்து கொஞ்சம் நார்த் ஈஸ்ட்டில் அந்த பகலாமுகி மேலே ஒரு கிரேஸ் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அதில் அவளுக்கு நிறையா நடக்கிறது. அதே நேரத்தில் ஆனால் எல்லா வித்தியைக்கும் முன்னாடியும் அந்த பலி பீடம் இருக்கும். ஸோ அங்கங்கே நடக்கிறது. சில என்னோட கிளைண்ட்ஸ் வந்து 10 பேருக்கும் பண்ணணும்னு ஆசைப்பட்டு ஒரு தடவை பண்ணினார். 10 அம்பாளுக்குமே வலி பூஜை எல்லாம் பண்ணினார். ஸோ அது மாதிரி எல்லா இடத்துக்கும் பண்ண முடியும். அந்த பைரவி அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு ஜோதிட ரீதியாக லக்னத்துக்கு உண்டானவள் அப்படின்னு சொல்றது வழக்கம். இப்போ லக்னத்துக்கு உண்டானவள் அப்படின்னு மற்ற எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொரு பிளானட்டுக்கு உண்டானவான்னு சொல்லுவோம். தசாவதாரத்துலையும் சொல்லுவோம், தசமகா வித்தியிலையும் 9 பேரையுமே ஒவ்வொரு பிளானட்ஸ்க்குன்னு சொல்லிடுறோம். பைரவி மட்டும்தான் பார்த்தோம்னா லக்னத்துக்கு உண்டானவள் சுயம் அப்படின்ற மாதிரியான விஷயம். நம்மளுடைய சுயத்தை வந்து இழக்காம நம்மளோட இருக்கணும் அப்படின்னு இன்னும் ரொம்ப கொலோக்கியலாக சொல்லணும்னாக்கா ரொம்ப அவளுக்கு வந்து ஒரு செல்ஃப் ஃபிட்னஸ் இருக்குது. எல்லாருக்கும் அவங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயமா ஒரு செல்ஃப் ஃபிட்னஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய அவமானப்படுறா அப்படின்ற மாதிரி. அது மாதிரி ஜென்ரலாக இப்போ ஜாதகப்படி பார்த்தோம்னாலும் லக்னாதிபதி வந்து 12ல் உட்காந்துருக்காரு 8ல் உட்காந்துருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் இருந்ததுன்னா பைரவி வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான வழிபாடாக இருக்கும். பைரவி வழிபாடு பைரவி வழிபாடு நீங்கள் சொல்லக்கூடிய முறையும் சரி, பைரவி வழிபாட்டில் பைரவிக்கு இருக்கக்கூடிய கோவில்கள் அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம வந்து நார்த்தில் அவளுக்கு ஒவ்வொரு தாளுக்குன்னு இருக்கு இல்லையா? இப்போ நமக்கு அது மாதிரி பொதுவாக இந்த பைரவி அப்படின்போது திரிபுர பைரவி அப்படின்னு சொல்கிறோம். திரிபுர பைரவியை வந்து பாலை வந்து ஒரு 6 வயசு குழந்தை 9 வயசு குழந்தை பாலையாக இருக்கும், பாலாம்பிகா. ஐயோ 16 வயசு இருக்கும்போது லலிதையா சொல்கிறோம். அதுக்கு மேலே விருத்தையாக இருக்கும்போது திரிபுர பைரவி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம சுவாசினின்னு சொல்லக்கூடிய ஒரு 3 ஸ்டேஜாக சொல்லும் பொழுது பாலா திரிபுர சுந்தரி, திரிபுர சுந்தரி, திரிபுர பைரவி, இப்படி 3 ஸ்டேஜாக சொல்கிறோம். ஸோ இந்த திரிபுர பைரவியை வந்து பார்த்தீங்கன்னா அவளும் வந்து இந்த முண்ட மாலைகள்லாம் போட்டுருப்பா, ரொம்ப உக்ரஸ்வரூபமாக இருப்பாள் பார்க்குறதுக்கு. இந்த தசமகா வித்தியிலேயே கொஞ்சம் உக்ரமான தேவதை அப்படின்னு சொல்லும்போது இந்த பைரவியை தான் சொல்கிறோம். மற்ற எல்லாமே உக்ரம் இருக்கும், சாந்தமும் இருக்குது. பட் இதில் வந்து கொஞ்சம் டாமினன்ஸ் வந்து உக்ரம் ஜாஸ்தியாக இருக்குது. அப்படின்னா ஏன் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கதை, ஒரு விஸ்தாரமான ஒரு கதை ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகஷிபு அப்படின்னு அவன் வந்து தபஸ் பண்ணி பரமேஸ்வரன்கிட்டேருந்து வரம் வாங்கினான். அப்போ அவன் வந்து எனக்கு வந்து ஒரு புத்திரன் வேணும் அப்படின்னு கேட்குறான். இப்போ சுவாமியினுடைய 3வது கண்ணிலேருந்து வந்து ஒரு புத்திரன் வந்து பிறக்கிறான். இது வந்து ஹிரண்யாக்ஷனா ஹிரண்யகஷிபுவோடைய ஹிரண்யாக்ஷனோட நம்ம வராகர் இது பண்ணது. அப்புறம் அவனுக்கு பேர் அவன் வந்து குருடனாக இல்லைனாலும் அவனுக்கு வந்து கண்ணு வந்து அவ்வளோவா தெரியாது, அதனால் அவனுக்கு அந்த கண்ணு பேர். ஸோ அந்தகாசுரன்கிறது வந்து ரொம்ப பாப்புலரான பேராக இருக்கும் இல்லையா. அந்த அந்தகாசுரன் வந்து என்ன பண்ணுறான், அவன் வந்து எல்லாத்தையும் அதே மாதிரி எல்லா இந்த அரக்கர்கள்லாம் என்ன பண்ணுவாளோ எல்லாமே கைப்பற்றுறது எல்லாம் பண்ணுறான். கடைசியில் பார்வதி மேலேயும் எனக்கு வேணும், பார்வதியும் வேணும் அப்படின்னு கேட்கும்போது சுவாமிக்கு கோபம் வந்து என்ன பண்ணுறார், இவனுடைய அகங்காரத்தை அடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூலத்தினால குத்தி இப்படி நிற்க வச்சுடுறார் பக்கத்தில். இந்த மாதிரி சூலம் இருக்குது, அது மாதிரி குத்தி பக்கத்தில் நிற்க வச்சுடுறார். அதில் மேலே வந்து அந்த அந்தகாசுரன் வந்து அவனை மாட்டின்ட்டான், அதில் அந்த சூலத்தில் மாட்டின்ட்டான். ஆனால் என்ன பண்ணுறான், அவன் என்ன பண்ணுறான், தாங்கிட்ட இருக்கிற ஆயுதத்தினாலேயோ இதாலேயோ சிவனுடைய தலையை தான் எட்டுறது அவனுக்கு. அவன் ஏதோ அடிக்கிறான். அடிக்கும்போது என்ன ஆகுது, அங்கே சுவாமிக்கு வந்து சரீரத்தில் ரத்தம் வருது. அந்த ரத்தத்துலேருந்து ஒரு பக்கமும் ஒரு பைரவ கணங்கள் வெளியில் ஓடுறது. அவ்வளோ கோடிக்கணக்காக பைரவர்கள் வந்து உற்பத்தி ஆகிறான். அதுலேருந்து அந்த அஷ்டபைரவ உற்பத்தி, 64 பைரவ உற்பத்தி எல்லாமே அந்த அத்தனை பைரவர்களும் எப்படின்னா அப்படியே சிவன் மாதிரியே இருக்கார், ஆனால் பாலஸ்வரூபத்தில் இருக்கா அப்படின்னு சொல்கிறது. வடுக பைரவாளாக இருக்கா. எல்லாரும் போன உடனே அப்புறம் கடைசியில் வந்து அந்த கண்ணுக்கு வந்து அதனுடைய இதெல்லாம் குறைஞ்சி போய்டுறது. அந்த சக்தியெல்லாம் அவனுடைய அசுர சக்தியெல்லாம் குறைஞ்ச உடனே திருப்பி அவரை வந்து சுவாமி அவனுக்கு ஏதோ அனுகிரகம் பண்ணி அவரை வந்து பிரிங்கி முனிவராக மாற்றி விட்றார். சிவ கணங்களில் ஒருத்தராகவே சேர்த்து விட்றார். அப்போது இந்த கதையெல்லாம் முடிஞ்ச உடனே இந்த பைரவாள்லாம் வந்தா இல்லையா, பைரவாள்லாம் வந்து சுவாமிக்கு முன்னாடி நிற்கிறா, பரமேஸ்வரன் முன்னாடி. நாங்கள்லாம் உற்பத்தி ஆகிருக்கோமே, எங்களுக்கு என்ன கத்தி, நாங்கள்லாம் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்கும்போது சுவாமி சொல்கிறார், நான் என்னுடைய ரத்தத்துலேருந்து நீங்கள்லாம் வந்திருக்கேன், அதனால நீ வேற இல்லை, நான் வேற இல்லை, பைரவனான நீனும் பரமேஸ்வரன் நானும் ஒன்று தான், எல்லாமே ஒன்று தான். அதனால் நீங்கள்லாம் ஒரு மலைகள் எங்கெங்கே இருக்கோ அந்த எல்லா மலைகளுக்கும் நீங்கள் போய் அதிபதியாக இருங்கோ, அந்த மலையில் இருந்துட்டு என்னுடைய சரித்திரங்கள் அந்த அதெல்லாம் வந்து சொல்லிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்கிறார். அப்போ உடனே பக்கத்தில் பார்வதி கிட்ட சொல்லி, நீ வந்து என்ன பண்ணுறேன்னா, அவள்லாம் வேற கிடையாது, நான் வேற இல்லை, அவள் வேற இல்லை, அதனால் நீங்கள் எல்லாமே நீ வந்து அவளுக்கு அந்த பைரவர்களுக்கு துணையாக பைரவியாக மாறி எல்லா பைரவர்களுக்கும் நீ பைரவியாக மாறி போக வேண்டும். இவர் உருவாக்கிற மாதிரி அவள் வந்து உருவாக்குறான். ஆமாம். அப்படின்ன உடனே அம்பாள் வந்து அத்தனை பைரவர்களுக்கும் ஒரு ஈக்குவலண்ட்டாக ஒரு அவள் என்ன ஸ்வரூபத்தில் இருக்காலும் அந்த பைரவியாக இவளும் மாறி அவளோட அந்த மலையில் இருந்துட்டு, அப்படி தான் உங்களுக்கு தந்திரசாஸ்திரம் எல்லாமே 64 தந்திரமும் வந்து பைரவி சம்வாதம் தான் வரும். அப்படி அவள் சொன்னினது, அந்த பைரவி சொன்னது தான் இப்படி தான் பைரவியோட உற்பத்தி அப்படின்னு சொல்லும்போது பார்க்க முடியாது. ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்த பைரவியோட விஷயங்கள் அவள் வழிபாட்டு முறை அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. இப்போ நம்ம ஜென்ரலாக இப்போ நம்ம இதை எடுத்துட்டோம்னா நம்ம இது மெயினாக நம்ம திரிபுர சுந்தரி ஆகட்டும் அல்லது தாராவோடது சீனாச்சாரம் அப்படின்னு சொல்கிற மாதிரி பைரவியோடைய முறைகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். பைரவியோட முறைகள் எல்லாமே சுத்தமாக வாமாச்சாரத்தில் தான் நிறைய இருக்குது. பூஜைகள் எல்லாமே வாமாச்சார பூஜைகளாகவே தான் இருக்குது. அதே நேரத்தில் சாமானியமான பூஜைகளும் பைரவியை பண்ண முடியும். ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் வடக்கையாக இருக்கட்டும், நம்ம ஊரில் வந்து பைரவியோடைய பூஜைகள்ங்கிறது ரொம்ப குறைவு. ஆமாம். அது ஒரு சில பிரிவு அப்படியே எடுத்துகிட்டு போய் அந்த பைரவியை வந்து மாந்திரிகத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போனதுனால இப்போ அது இங்கே இருக்கிறவளுக்கு இந்த பைரவி அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு வேற வேற பேர்கள்லாம் ஞாபகம் வந்துடும். அப்படி இல்லாமல் முழுக்க பைரவிங்கிறது ஒரு பிரதான சக்தி, அது உக்ரஸ்வரூபங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவளும் ஸ்மசானத்தில் இருக்கிறவ தான். அந்த மாதிரி ரூபங்கள் தான் நீங்கள் ஐக்கனோகிராஃபியில் எல்லாத்துலேயும் சித்திரப்பட்டங்கள் எல்லாம் பார்க்க முடியும். மற்றபடி பைரவரோட பத்னி அப்படிங்கிறதுனாலே பைரவி அப்படின்னு சொல்கிறான். அவளும் காலத்துக்கு மேலே இருக்கிறவா. காளிக்கு என்னென்ன குணங்கள் சொல்கிறோமோ எல்லாம் பைரவிக்கும் சொல்கிறது. இப்போ கோவில் பிரதான கோவில்ங்கிறது பைரவிக்குன்னு தனி கோவில்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. எல்லா கோவில்கள்லையும் சில கோயிலில் அணு கோவில்கள் மாதிரி கூட இருக்கிற கோவில்களாக இருக்குது. திரிபுர பைரவிக்குன்னு கோவில் இல்லை. இப்போ திரிபுர சுந்தரிக்குன்னா நிறைய கோவில்கள் இருக்குது, தனித்தனியாகவே இருக்குது. நம்ம சொல்கிறோம் திரிபுராவில் இருக்கக்கூடிய திரிபுர சுந்தரி அப்படி இருக்கே தவிர திரிபுர பைரவிக்குன்னு தனியாக ஒரு பிரதான கோவில் அப்படிங்கிறது. இவர் இங்கே சத்குரு அவர் வந்து லிங்க பைரவின்னு சொல்லிட்டு அந்த லிங்க பைரவி இருக்கு. ஒவ்வொருத்தர் ஒரு பைரவி சொல்கிறார். இப்போ தூமாவதிக்குன்னு எடுத்துட்டா கூட கோவில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூப் சண்டி அப்படின்னு சொல்லிட்டு காசியில் இப்போ தசமஹா வித்யாவுக்கு இருக்க மாதிரி ஒரு சின்ன சின்ன கோவில் இருக்குது. அதை தவிர
இது ஒரு பிரதான க்ஷேத்திரமாக அந்த மாதிரி பைரவி க்ஷேத்திரம் அப்படின்னு ஒரு கோவில் அப்படிங்கிறது தென்படலை. இருக்கலாம், நம்மளுடைய ஞானத்துக்கு தென்படலை. ஓகே. அடுத்ததாக தூமாவதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தூமாவதியோடு தான் நிறைய வந்து ஈவன் வந்து சின்னமஸ்தாவை ஆற்றுல வச்சுட்டா கூட தூமாவதியை வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யோசிப்பாள். ஏன்னா ஒரு விதவ கோலம் காக்கையில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி தலைவிரி கோலமாக உட்காந்துட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பாக தான் வந்து தூமாவதியோடது இருக்கும். அதில் இப்போ நம்ம வந்து நேற்று பேசிகிட்டு இருந்த மாதிரி ஒரு சில பேர் அந்த மாதிரி இந்த மூதேவி அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் அது ஆனால் என்னென்னா என்னுடைய அனுபவத்துக்கும் சரி நான் படிப்பனைக்கும் சரி எல்லாத்தையும் பார்த்தோம்னா ரொம்ப அள்ளி கொடுக்கக்கூடியவள் தூமாவதி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக தான் நம்ம வந்து சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த தூமாவதியோடைய ஒரு கதை என்ன, அவளுடைய தோன்றிய ஒரு விஷயம். தூமாவதியை வந்து கதைன்னு சொல்லும்போது 2 விதமாக அவளுடைய ஆவிர்வாவம் சொல்கிறான். ஒன்று, அவர் வந்து இந்த எல்லாமே இந்த சதி தேவியோடைய கதையிலேருந்து வருது. அப்பா யாகம் பண்ணுறார், யாகத்துக்கு அவள் சதி தேவி போகிறா, அங்கே அவளுக்கு சரியான மரியாதை கிடைக்கல. அப்போது அவள் என்ன பண்ணா, யோகத்தினால தன்னுடைய பிராணனை விட்டுட்டு அந்த அக்னியில் விழுந்துடுறா. அந்த அக்னியில் விழுந்த உடனே அப்போது அந்த சமயத்தில் ஒரு பயங்கரமான ஒரு புகை ஒன்று அங்கேருந்து கிளம்பித்து, அதுதான் தூமாவதி அப்படின்னு சொல்கிறான். இப்போ எல்லாருமே அந்த தூமத்தை பார்த்து பயந்தார்கள் அப்படின்னு சொல்கிறான். இது ஒரு கதையாக இருக்குது. இன்னொரு இடத்துல வந்து பார்க்கடல் கடையும் பொழுது அந்த கடையும் பொழுது முதல்ல வந்து அங்கேருந்து அந்த விஷம் வந்தது, ஆலகால விஷம். அந்த விஷத்தை சுவாமி சாப்பிட்டா அந்த தாராவோட கதையில் பார்த்தோம், அம்பாள் வந்து காப்பாற்றினான். அப்போது அவர் மயங்கி விழும்போது அந்த ஒரு சமயத்தில் தேவர்களோட சிந்தனையில் உதிச்சவள் தூமாவதி அப்படின்னு சொல்கிறா. அதே நேரத்தில் முதல்ல பார்க்கடல் கடையும் பொழுது தான் உங்களுக்கு சந்திரன் வந்தார், உச்சை ஸ்ரவஸ்ங்கிறத குதிரை வந்தது, ஐராவதம் யானை வருது, மகாலட்சுமியோட ஆவிர்வாவம் அதில் தான் வருது. இப்போ மகாலட்சுமி ஆவிர்வாவத்துக்கு முன்னாடி இவளுடைய வந்து மகாலட்சுமிக்கு முன்னால தோன்றினவளா இவ அப்படின்னு சொல்றாங்க. பட் அதுல வந்து எனக்கு நிறைய என்னுடைய நான் அதில் வந்து ஜேஷ்டாதேவின்னு சொல்றது. பட் அது அந்த ஜேஷ்டாதேவின்னு சொல்ற ஒரு ரூபங்களுக்கு இவளுடைய ரூபங்களுக்குமே வந்து பார்த்தோம்னா நிறைய வித்தியாசங்கள் வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஜேஷ்டாதேவி ஒரு காலத்துல வந்து ஜேஷ்டாதேவியுடைய வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு நிறையவே இருந்திருக்கு. சோழர்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஜேஷ்டாதேவி இல்லாதக்கு கோயிலே கட்டினது கிடையாது. அந்த ஜேஷ்டாதேவியோட வழிபாடு இப்போ இல்லவே இல்லைங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. அது என்னன்னா, உங்களுக்கு கலிபுருஷன் வந்து ஜேஷ்டாதேவிக்கு வந்து அவள் எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடியவளா இருக்கலாம். அப்போ வந்து கலிபுருஷன் வந்து என்ன சொல்லியிருக்கான்னா, நீ உன்னை எல்லாரும் வழிபட ஆரம்பிச்சிட்டான்னா அதுக்கப்புறம் எனக்கு வேலை இல்லாமல் போயிடும் கலிகாலத்தில். அதனால அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய திரேதாயுகம் வரைக்குமே ஜேஷ்டாதேவி வழிபாடு இருந்ததாகவும், கலிபுருஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா அவளுக்கு வேலை இல்லை அப்படின்ற மாதிரி அவளை வச்சுட்டாவும். சமீபத்தில் கூட பாலார் பக்கத்தில் வந்து ஈசிஆரில் உங்களுக்கு ஒரு கோவிலில் அவளுடைய ஒரு சிலை வந்து தனியாக இருந்தது. அவளுக்கு என்ன பண்ணட்டும் இதை அப்படின்ற மாதிரி, ஏன்னா நான் அந்த கோயிலுக்கு கொஞ்சம் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியதாக இருந்தது, அதை பண்ணினேன். அப்போ அது மாதிரி கேட்டிருந்தா அவளுக்கு தனியாக போட்டு ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு அவளை அங்கே ஒரு வழிபாட்டுக்கு கொண்டு வந்து அந்த மாதிரி வச்சிருந்து இப்போ தான் ரீசெண்டாக கும்பாபிஷேகம் நடந்தது. அம்பாள் ஜேஷ்டாதேவியை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற வழிபாடு அவளுடைய ஐக்கோனோகிராஃபியை பார்த்தீங்கன்னாக்கா பெருத்த வயிறு அப்படின்ற மாதிரியான ஆமாம், ஒட்டிய வயிறு தான் இருக்கும் உங்களுக்கு. அது ஒரு பார்த்தோம்னா ஒரு கிழத்தோற்றம் இருக்கும் உங்களுக்கு. தூமாவதிக்கு வந்து முதிர்ந்த தோற்றம் இருக்கும், அது மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் சில மகான்களாக இருக்கட்டும், அவள் வந்து அவளுடைய ரைட்டிங்ஸில் பார்க்கும்பொழுது அவள் ஜேஷ்டாதேவியை, ஏன்னா அவள் இதுக்கு துல்லியமாக இதை தான் எடுத்துக்கிறான், தூமாவதிக்கு தான் எடுத்துக்கிறான். அதனால தான் நம்ம அவள் புகரூபமாகவே இல்லை. ஜேஷ்டாவை பொறுத்த வரைக்கும் அவள் வந்து தூம ரூபமாகவே இல்லை, காட்டாது பெருத்த வயிறாவும். ஒரு பக்கம் வந்து ஜேஷ்டையும் வந்து இன்னொரு பக்கம் கணபதியும் இல்லாமல் அந்த கோயிலே இல்லை அப்படின்ற மாதிரி. ஒன்று வந்து விக்னங்களை அறுக்கிறதுக்கும், இன்னொன்று வந்து அந்த கோயிலுக்கு எல்லா விதமான ஒரு செல்வ வளத்தையும் கொடுக்கறதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய கோயிலாக தான் வந்து பழங்கால கோயில்களில் வச்சு வழிபட்டு இருந்தது. ஆனால் தூமாவதியை பொறுத்த வரைக்கும் அவள் இருக்கக்கூடிய இடங்கள்னு வந்து அப்போ தூமாவதி எல்லாருமே தூமாவதியை வெறுக்கும்போது அவள் வந்து சுவாமி கிட்ட, மகாவிஷ்ணு கிட்ட கேட்குறா, நான் எங்கே போய் இருக்கட்டும், என்ன எல்லாருமே வந்து உதாசீனப்படுத்துகிறா அப்படிங்கும் பொழுது அப்போது சுவாமி சொல்கிறார், நீங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து சண்டை போட்டுருக்காளோ, எங்கெங்கெல்லாம் வந்து யுத்தம் நடக்கிறது, எங்கள் வீட்டில் வந்து அமைதி இல்லையோ, யாராவது தலைவிரி கோலமாக இருக்காளோ, அந்த மாதிரி பெரியவர்களை யார் மதிக்கிறது இல்லையோ, எந்த வீடு சுத்தம் இல்லாமல் ஒட்டடை படிஞ்சு இருக்கோ, அந்த மாதிரி இடத்துல போய் நீ வந்து வாசம் பண்ணு
அப்படிங்கிற தூமாவதியை. அப்போ எப்படி தூமாவதி ஆராதனை பண்ணுறது, ரொம்ப ஒரு கான்ஃப்ளிக்டான ஒரு விஷயம் வந்து தூமாவதிக்கு. அதனால தான் அந்த இவர் சாந்தானந்த சுவாமிகள் அவர் சொல்லும்போது சொல்கிறார், இவளை புரிஞ்சுக்கிறதுங்கிறது தனி இது எதுக்கு அடங்கும்னே தெரியாது உபாசனை. சில பேர் வந்து இது பண்ணவே கூடாது இந்த உபாசனை, ஏன்னா இது அலக்ஷ்மி அப்படிங்கிறதுனால பண்ணக்கூடாது அப்படிங்கிறான். அது அலக்ஷ்மி கிடையாது, அலக்ஷ்மி கிடையாது. அதான் அலக்ஷ்மி ஜேஷ்டாதேவிக்கும் தூமாதேவிக்கும் சம்மந்தம் இல்லைன்றது வந்து என்னுடைய ஒரு அபிப்பிராயம். நான் வந்து பார்த்து தூம தந்திரமே இருக்கு இல்லையா உங்களுக்கு, தூமாவதி தந்திரமே இருக்கு, தூமாவதி தந்திரமே இருக்கு நமக்கு. இல்லைன்னா நம்ம அப்படி இருந்ததுன்னா நம்ம எத்தனை நீங்க தந்திர சாஸ்திரத்துல வந்து இப்படி ஒரு பிரதான தேவதை மகாவித்யா வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இங்க வந்து அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க அப்பவே சொல்லிட்டு இருந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். இப்ப நம்ம வந்து இங்க காளிகை இருக்கா, திரிபுர சுந்தரி சவுத்தை பொறுத்த வரைக்கும் சொல்றேன், திரிபுர சுந்தரி ஆகட்டும் காளி ஆகட்டும் நல்லா ஃபெமிலியரா தெரிஞ்சது, புவனேஸ்வரி அம்பாள் கூட தெரிஞ்சவாதான். மற்றவாள்லாம் வந்து பெருசாக சவுத்தில் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரியான ஒரு பகலாமுக்கியோ கமலாத்மிகாவை வந்து உங்களுக்கு பார்த்தோம்னா நம்ம மகாலட்சுமியாக வழிபடுறோம், அது மாதிரியான ஒரு விஷயமா தான் நம்ம வந்து வழிபடுறோம். சின்ன மஸ்தா தூமாவதி அப்படின்றதெல்லாம் ஏதோ 1-2 இடத்துல இப்போ சமீபத்தில் வந்த கோயில்கள் அந்த மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்குமே தவிர பழங்கால கோயில்கள் அப்படின்னு இல்லை. ஆனால் ஜேஷ்டாதேவியோடைய வழிபாடு அப்படிங்கிறது காலங்காலமாக வந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா அப்படிதான் இருக்கிறது சொல்றது. ஸோ இப்போ தூமாவதியை நீங்கள் சொல்ற மாதிரி புரிஞ்சுக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் தான். குரு கிருப்பை இருந்தால் தான் தூமாவதியுடைய இது கிடைக்கும். நிறைய பேர் தூமாவதி அதுவும் நேரத்தில் நல்ல வாக்சித்தியும் கொடுக்கக்கூடியது, நல்ல செல்வங்களும் நிறைய கொடுக்கக்கூடிய வித்தியை இது. அதே ஆபிச்சாரங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தூமாவதி பிரயோகங்கள் வந்து பலன் கொடுக்கக்கூடியது. அது மாதிரி வேதத்திலேயே வந்து வரக்கூடிய சில மந்திரங்கள் எல்லாமும் தூமாவதிக்கு சொல்றா. ஓகே, தந்திரத்துல. ஓகே ஓகே. இப்போ வந்து ஜோதிஷ சாஸ்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தூமாவதி கேதுவுக்கு உண்டானவள் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் நம்ம. அப்போ நிறைய பேருக்கு வந்து கேதுனாலே ஏதோ எல்லாம் ஒரு கேது அப்படின்றது ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் சூன்யம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறான். ஆனால் அப்படி கிடையாது. கேதுவோடைய ஒரு தசாபுத்தியில் ஜம்முன்னு கல்யாணம்லாம் நடக்கும், ராகுவோடலையும் நடக்கும் கேதுவோடலையும் நடக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயமாவும் கேது வந்து அள்ளி கொடுத்தவாலாம் நிறைய பேர் அந்த மாதிரியான ஒரு கேதுவோட ஒரு ஆமா ஞானகாரகன் அப்படின்னு சொல்லுவா. இன்னொன்று வந்து ஒரு எல்லாத்தையும் விட்டு விளக்கி வைக்கக்கூடியவன் அப்படின்ற மாதிரியான சொல்லுவா. அப்படி விளக்கி வைக்கிறதுன்னா நம்ம வந்து எப்படி பார்க்கலாம்னா நிறைய பேர் அந்த கேதுவோட பீரியட்ல ஃபாரின் போயிட்டு ஃபேமிலியை பிரிஞ்சிருக்க வேண்டியதாக இருக்கும், ஆனால் அங்கே சம்பாஷன் இருப்பான், அள்ளி கொட்டுற மாதிரி சம்பாஷன் இருப்பான் நிறைய. ஸோ ஒரு ஏதாவது நம்ம எந்த ஒரு விஷயமுமே எதையாவது ஒன்று இழக்கிறது தானே ஆக வேண்டியிருக்கும், ஏதாவது ஒன்று அடையணும்னா அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர தூமாவதி மேலே எப்பவுமே அது அந்த ஐகோனோகிராஃபி அப்படி இருந்ததுனாலும் இன்னும் அவளை நிறைய புரிஞ்சுக்கணும், நிறைய அவளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு இது எப்பவுமே இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் நமக்கு. அதான் அந்த தந்திரத்தில் வந்து அந்த தந்திரங்கள்லாம் படிக்கணும், படித்து குரு கிட்ட கேட்டுக்கணும். அதே மாதிரி பெரிய மகான்கள் கிட்ட அந்த என்ன அவளுடைய சுபாவம் என்ன, இந்த தேவத்தைன்னு இல்லை எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் நம்ம அந்த ஸ்கிரிப்சர்ஸ் நம்ம சப்போர்ட்டிவாக வந்து படிச்சுட்டு சும்மா அந்த ஒரு இதில் சொன்னால் அதில் சொன்னால் அவர் சொன்னால் அப்படின்னு பண்ணாமல் நம்மளுக்கு என்ன உபதேசம் ஆயிருக்கு, நமக்கு குருமண்டலம் என்ன சொல்லி கொடுத்துருக்கா அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே இந்த இதெல்லாம் வராது. ரொம்ப சந்தோஷம். அதாவது பார்த்தோம்னா இந்த ஜென்ரலாகவே இந்த இதெல்லாம் நமக்கு வந்து இந்த ஒரு ராமாயணம் சுந்தரகாண்டம் மெயினாக வந்து இன்னும் கேட்டோம்னா சுந்தரகாண்டம் சொல்கிறதாகட்டும் பகவத்கீதையாகட்டும் பாகவதமாகட்டும் இதெல்லாமே நம்ம வந்து டெய்லி சாதாரணமாக நம்ம கேட்டுகிட்டே இருந்தாலே அது வந்து ரொம்ப பெரிய ஒரு சித்தியை கொடுக்கக்கூடியது, ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஆஸ்பிஷியஸான விஷயம் அப்படின்னு சொல்லுவாள். அதே மாதிரி தான் அதில் எந்த ஒரு குறைவுமே இல்லாததான் உங்களுக்கு வந்து தசமகா வித்தையும். இவாளை பற்றியெல்லாம் கேட்குறதே டெய்லி நம்ம கேட்டுட்டு இருந்தோம்னாலே கொஞ்சம் கேட்டுட்டு இருந்தோம்னாலே அது அவ்வளோ பெரிய ஒரு சித்தியை கொடுக்கக்கூடியது, வீட்டில் வந்து ஒரு சுபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பேருதவியாக இருக்கல, அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சொன்ன மாதிரி சில பேருக்கு வந்து இந்த மாதிரி பேர்களே வந்து கேள்விப்படாது, புதுசாக இருக்கும். நிறைய பேர் எல்லாருக்கும் நீங்கள் சொன்ன திரிபுர சுந்தரி காளி இதெல்லாம் சட்டுன்னு எல்லாருக்கும் ஞாபகம் தெரியும். இந்த பேர் எல்லாமே அட்லீஸ்ட் கேட்டு அது என்னன்னு இது இந்த ஆடியோ வீடியோ மூலியமாக அவள் அதை தேடி போயோ இல்லை பார்த்தாலும் நமக்கு அதனால உங்களுக்கு ஒரு கண்டிப்பா அது மக்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அவ ஆன்மீகமா ஒரு விஷயத்துல அவ ஒரு நிலை அடையணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் தான் நமக்கு. ஒரு வித்தியை பற்றினாலே இப்போ சில பேர் உபன்யாசங்கள்ல பண்ண முடியுமானா ஒரு மாச கணக்கில் பேசலாம் ஒரு வித்தியை பற்றி மட்டும். இப்போ இந்த அரை மணி நேரத்துக்குள்ள 3 வித்தியும் போது என்னென்ன நமக்கு அந்த சமயத்துல பிடிக்கிறதோ அதை ஒரு கலெக்ஷன் ஒரு ஷார்ட் சம்மரி அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து மேற்கொண்டு தெரிஞ்சுக்கணும்னா அவசியம்
கண்டிப்பா. ஏன்னா அவளுக்கு ஒரு ஆர்வத்தை தோன்ற மாதிரியான ஒரு விஷயமாவும் இருக்கும். இதுல நம்ம வந்து பேசினதுல ஏதாவது தசமகா வித்யா தசாவதாரம் வந்து தெரிஞ்சிடும். கடற்கடன்னு தசாவதாரத்தை கூட வருஷப்படி சொல்லலைன்னா கூட மாத்தி மாத்தி கூட தசாவதாரம்னா என்னன்னு தெரிஞ்சிடும். படங்கள்லாம் வந்தாச்சு, அது மாதிரிலாம் இருக்கு. தசமகா வித்தியை பத்தி யாருக்கும் தெரியாது. இதுக்கு எந்த அளவுக்குமே சளைச்சது கிடையாது தசமகா வித்தியை. தசாவதாரத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன ரூபமோ அந்தந்த ரூபத்துக்குண்டான தேவிகள் இங்க இருக்கா. அதுல கிருஷ்ணன்னு பார்த்தா இங்க காளி அப்படின்னு சொல்லலாம், அங்க வாமனர்னு பார்த்தா இங்க தாரை அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி அங்க பலராமர்னு பார்த்தானா இங்க திரிபுர சுந்தரி அப்படின்ற மாதிரியான ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொருத்தா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து விஷயமா சொல்லிடலாம். அது தெரியாதது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சொல்றதுக்கு நீங்க ராமருக்கு தாரை அப்படின்னு சொல்லுவோம். ராமர் வந்து உங்களுக்கு தாராதேவின்னு சொல்றோம். அஹம் தூ தாராதேவி பும்ரூபா ராம விக்கிரகான்னு. ராமருக்கு வந்து மாதங்கி கிடையாதா? இல்ல, மாதங்கி கிடையாது ராமருக்கு. ஓகே. தாரையை தான் ராமருக்கு சொல்றேன். ஓ சரி. ஸோ அதனால தான் வந்து இப்போ தாரக பிரம்மம்னு பேரு. அவளும் அந்த மந்திரத்தினால அவர் காப்பாத்துறாரு அப்படின்னு சொல்றான். இவளும் தாரையும் வந்து இந்த மந்திர தன்னுடைய இதனால காப்பாற்றி அந்த சம்சார சாகத்திலேருந்து பண்றதுனால புருஷ ரூபமா நான் வந்து ராமனா இருக்கேன். ஏன்னா இப்போ வந்து நாம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஜூபிட்டரோட எனர்ஜி தான் வந்து தாரா. ஸோ அப்போ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா வாமனர் தான் வந்து தாரையோடைய இதுன்றது. அந்த மாதிரி ஒரு கோரிலேஷன்ல விஷயங்கள் இருக்கு. ஸோ அது பார்த்து சொன்னேன். மாதங்கி அப்படிங்கிறது சூரியனுக்கும் ராமரும் சூரியனுக்கு உண்டானவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால மாதங்கி வந்து இதுக்கு ஒரு கதையுமே உண்டு. பரமேஸ்வரன் பார்வதி சம்வாதத்துல பார்வதி வந்து கட்டின்ற உடனே அப்படி ஆனந்தத்தில் இருந்தாராம் பரமேஸ்வரன். என்ன இப்படி ஆனந்தத்தில் இருக்கேன்னா, உனக்கு தெரியாது ஒரு புருஷன் ஸ்திரீகள் வந்து இப்படி ஆலிங்கனம் பண்ணிண்டா புருஷாளுக்கு இவ்வளோ சுகமாக இருக்குன்னு. உடனே அம்பாள் கேட்டாள், எனக்கு அந்த சுகம் வேணும் அப்படின்ன உடனே அப்போ சொன்னாராம், நீ வந்து ராமனா அவதாரம் பண்ணு. அந்த இதில் வந்து ராமாயணத்தில் திரிஷிரஸ் அந்த காட்டில் வந்து அந்த அசுரர்களெல்லாம் சம்ஹாரம் பண்ண உடனே சீதை ஓடி வந்து கட்டிப்பா ராமனை அப்படின்னு ஒரு இடம் வரும். அப்போ வந்து அந்த அவ முன்னாடி சொன்னது பூர்த்தி ஆச்சு அப்படின்னு அதுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுக்குறாரு. ரொம்ப சந்தோஷம். அடுத்ததாக நம்ம வந்து மீதி இருக்கிற 3 பேர் இருக்கா, அவள் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துடலாம். பகலாமுகி வந்து ரொம்ப ரொம்ப பகலாமுகியை பற்றி நிறைய சொல்லலாம். சொல்லிட்டேன்னா பகலாமுகி சொன்னாலே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாயிடும். பகலாமுகி வந்து இந்த வாராகியோடைய ஒரு அம்சமான ஒரு விஷயமா தானே. இப்போ 2 பேருமே வாக்தேவைகள் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்லுவோம். அவளோட சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷனே அது மாதிரி தான் இருக்கும். இப்போ கண்டிப்பாக அதெல்லாம் பற்றி பார்க்கலாம்.